ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு காரசாரமான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றப்போ அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகரிக்கும். அந்த மாதிரியான ஒரு குழம்பு, அதுவும் ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட நம்ம உடம்புக்கு. அந்த மாதிரியான ஒரு குழம்பு தான். அப்படி என்ன குழம்பு அப்படின்னு யோசிப்பீங்க. வெந்தய குழம்பு தான். ரொம்ப ருசியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய வெந்தய குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே காரக்குழம்பு பண்ணால் மல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் கிரேவி மாதிரி நல்லா பக்குவமாக வரும். அதுக்காக தான். அதுவும் நம்ம வெந்தய குழம்பு பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன். அரிசி வந்து நம்ம நார்மலாக எப்போயும் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் 6. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரும், பொன்னிறமாக மாறி அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா கலர் மாறி வந்துருச்சு. நல்லா அரிசி பருப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. பார்த்தாலே நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. அதே நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நீங்கள் வந்து அரைக்கிறது தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அரைச்சிக்கோங்க. இல்லை பவுட்ரு பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பவுட்ரு பண்ணி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா நைஸாக பவுட்ராக இருக்குது. இது போல் பவுட்ரு பண்ணிவிட்டேன். மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் பொரிஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் சீரகம். கடுகு, வெந்தயம், சீரகம் 3மே நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பூண்டுப்பல், 6லேருந்து ஒரு 7 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. அதையும் முழுசாகவே சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வெந்தய குழம்புக்கெல்லாம் பெரிய வெங்காயம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ருசியாக இருக்கும். அதனால் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுவும் கட் பண்ண முழுசாகவே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். அந்த வெங்காயம் வந்து பிரிஞ்சு வர மாதிரி, முழுசாக இருக்கிற வெங்காயம் வந்து பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, வெள்ளை பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து நான் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இல்லை சேர்க்காம கூட விட்டுறலாம். அது ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ பவுட்ரு பண்ணுவோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயில் மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துருவோம். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா குழம்பு வந்து இந்த வெந்தய குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் கட்டியாகவே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக குழம்பு வந்து நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம வெந்தயத்தூள் வந்து தூவிக்கலாம். வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி அந்த தூளை தான் நான் சேர்த்துக்கிறேன். எப்போயும் வறுத்து வைக்கலைன்னா அப்போ கொஞ்சமாக வறுத்து நமக்கு தட்டி கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த வெந்தயத்தூள் வந்து நீங்கள் தூவினீங்கன்னா தான் அந்த குழம்பு வந்து நல்லா அந்த வெந்தய மணத்தோட சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு மனமாக ருசியாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கெட்டியாக வந்திருக்குது குழம்பு. வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு பொருத்தமான ஒரு குழம்பு.
மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு பழசு வெந்தய குழம்பு எப்பயுமே பழசாக ஆக டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.